லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளரும் நாகை சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஆலூர் ஷானவாஸ் அவர்கள். வணக்கம். வணக்கம். உச்சநீதிமன்றத்தில் எஸ்பிஐ வங்கிக்கு எதிராக இன்றைக்கும் ஒரு அதிருப்தி தெரிவிச்சிருக்கிறாங்க. தேர்தல் பத்திர விவரங்களை கொடுத்தவங்க அந்த தேர்தல் பத்திர எண்களை கொடுக்க தவறிட்டாங்க அப்படின்னு ஒரு அதிருப்தி தெரிவிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா அந்த எண்கள் மூலமாக தான் யார் எந்த கட்சிக்கு எந்த நிறுவனம் எவ்வளவு நிதி கொடுத்துருக்கு அப்படிங்கிற விவரம் தெரியும். இப்போது தேர்தல் ஆணையம் ஒரு நாளைக்கு முன்பாகவே அதை இணையதளத்தில் வெளியிட்டாங்க. ஆனால் அதில் எந்த கட்சி எவ்வளவு நன்கொடை வாங்கினது அப்படிங்கிற விவரம் இல்லை அப்படின்னு ஒரு பரவலாக பேசப்படுது இல்லையா? உச்சநீதிமன்றம் வரும் திங்கட்கிழமைக்குள்ள தேர்தல் பத்திர அந்த எண்களை எஸ்பிஐ வெளியிடணும்னு சொல்லி ஒரு கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த உச்சநீதிமன்றத்துடைய எஸ்பிஐக்கு எதிரான இந்த நிலைப்பாட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஒரு ஜனநாயக நாட்டில் தான் வாழ்கிறோமா, இந்தியா இன்னும் ஜனநாயக நாடாக தான் இருக்குதா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியும் அச்சமும் மேலிடக்கூடிய வகையில் நாட்டினுடைய போக்குகள் அமைஞ்சிருக்கு. இந்தியாவில் மிகப்பெரிய அளவுக்கு தவறிழைத்தவர்கள் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். நெருக்கடி நிலையை கொண்டு வந்த இந்திரா காந்தியை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய அரசியல் சூழல் உருவானது, தன்னியல்பாக உருவாச்சு. எல்லா தலைவர்களும் சேர்ந்தாங்க, அவரை வீழ்த்துவதற்கான வியூகங்கள் வகுக்கப்பட்டது. அதற்கு பின்னால் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. யாரெல்லாம் சட்டத்தை மதிக்காமல் தன்னுடைய முடிவுதான் நாட்டின் முடிவு அப்படின்னு எதேச்சதிகாரமாக நிறுவ முயன்றார்களோ அவர்களெல்லாம் இந்த நாடு வீழ்த்தி இருக்கிறது, அவர்களுக்கு பாடம் கற்றுக் கொடுத்திருக்கிறது. இதுதான் வரலாறு. எத்தனையோ அம்சங்களை பார்த்துருக்கிறோம். எல்லா ஆட்சி காலத்திலையும் பிழைகள் உண்டு. அந்த பிழைகள் செய்வதற்கு அவர்கள் அப்படியே யாரும் விட்டுறல. அவங்கள யாரும் அப்படி என்கரேஜ் பண்ணி இன்னும் நல்லா செய்யுங்க அப்படின்னு சொல்லி எந்த அமைப்பும் கண்டுகொள்ளாமல் இருக்கல. சிவில் சொசைட்டியில் போராட்டம் நடக்கும், தன்னார்வ அமைப்புகள் களத்தில் இறங்குவாங்க. நீங்கள் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கடந்த 2004 2014 வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இந்தந்த பிழைகள்லாம் நடந்திருக்குது, அந்த ஊழல் இந்த ஊழல், அதில் புகார் இதில் புகார், அதில் முறைகேடு இதில் முறைகேடுன்னு சொல்லி குற்றச்சாட்டுகளை இதே பிஜேபி முன் வச்சுது. நாடாளுமன்றத்தை 2G ஸ்பெக்ட்ரமை காரணம் காட்டி ஓராண்டு முடக்கியது பிஜேபி. ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை கட்டமைத்தார்கள். எல்லாரும் பேசினாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் டீமே களத்தில் இறங்கி மிகப்பெரிய அளவுக்கு அவங்க ஒரு கேம்பெயின் பண்ணாங்க. அவங்கெல்லாம் அதுக்காகவே அரசியலுக்கு வந்தாங்க, காங்கிரஸை வீழ்த்த வேண்டும்னு சொல்லி. முறைகேடு நடக்குது, ஊழல் நடக்குது அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அண்ணா ஹசாரின் ஒருத்தர் ஒரு மிகப்பெரிய மக்கள் போராட்டத்தை கட்டி எழுப்பினாரு. பெரிய பேசு பொருளாச்சு. ஊடகங்கள் காங்கிரஸை குறிவைத்து, காங்கிரஸ் கூட்டணி கட்சிகளை குறிவைத்து, அந்த காங்கிரஸ் ஆட்சியில் என்னென்ன பிழைகள் அப்படின்னு சொல்லி குறிவைத்து தலைப்பு செய்தி போட்டாங்க. மிகப்பெரிய விவாதம். இன்னைக்கு இருக்கிற மாதிரி சோசியல் மீடியா அன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு இருக்கிற மாதிரி எல்லார் கையிலையும் செய்தி உருவாக்கக்கூடிய வாய்ப்பு அன்னைக்கு கிடையாது. அன்னைக்கு ஒரு நிறுவனங்கள் கையில் மட்டும்தான் ஊடகம் இருந்தது. அப்படி நிறுவனங்கள் கையில் ஊடகங்கள் இருந்த காலத்தில் அந்த ஊடகங்கள் அவ்வளவு வீச்சோடு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அது இதுன்னு சொல்லி பேசு பொருளாக்குறதை பார்த்தோம். மக்களை போராட்டத்துக்கு அழைத்து சென்றதை பார்த்தோம். காங்கிரஸுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்படுத்தினதை பார்த்தோம். இத்தனைக்கு காங்கிரஸ் பிஜேபி இன்னைக்கு செய்கிற மாதிரி எதையும் செய்யலை. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் வெளிப்படைத்தன்மை இருந்தது. தேர்தல் பத்திரங்கள்லாம் இன்னைக்கு வந்துச்சு. அன்னைக்கு லோக்பால் அமைப்பு, லோக் ஆயுக்தா அமைப்பு, அதை அமைக்கணும் இதை அமைக்கணும், ஊழலை கண்காணிப்பதற்கு அமைப்பு வைக்கணும், தண்டிப்பதற்கு அமைப்பு வைக்கணும்லாம் அவங்க கேட்டபோது அதெல்லாம் செய்யப்பட்டது. அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டன. அதுபோல தகவல் அறியும் உரிமை சட்டம் அப்படின்னு ஒரு சட்டமே கொண்டு வரப்பட்டது. அந்த சட்டத்தின் மூலம் நீங்க அரசு அலுவலகங்களுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு ஒரு சாமானிய மக்கள் தெரிந்து கொள்ளலாம், ஆவணங்களை அவங்க கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு ஒரு சட்டம். அப்போ வெளிப்படைத்தன்மை, இதுல என்ன நடந்துச்சு நமக்கு தெரியணும், இந்த டெண்டர்ல என்ன நடந்துச்சு நமக்கு தெரியணும், இந்த கோப்புல என்ன இருக்கு நமக்கு தெரியணும்னு ஒரு குடிமகன் நினைச்சா அவர்கள் விண்ணப்பித்து அந்த தகவலை பெற்றுக்கொள்ளலாம் என்கிற அளவுக்கு ஒரு வெளிப்படைத்தன்மையை காங்கிரஸ் உருவாக்கி வைத்திருந்தது. இன்னைக்கு என்னங்க நிலைமை? இன்னைக்கு என்ன நடக்குது? சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு நான் என்ன சொல்றேன், இதெல்லாம் இந்த கண்டிப்பு, இந்த தீர்ப்பு இதெல்லாம் பத்தாது. ஏன்னா பிஜேபியினுடைய அணுகுமுறை அவ்வளோ மோசமா இருக்கு. சுப்ரீம் கோர்ட்டை இந்த அளவுக்கு ஒரு ஆட்சி இழிவுபடுத்துமா அப்படின்னு பார்க்கிறோம். நீங்க ஒண்ணுமே இல்லாத, ஜனநாயகத்துக்கு துளியும் இடம் இல்லாத பாகிஸ்தான் சொல்றீங்க. அங்க சுப்ரீம் கோர்ட் ஆட்சியாளர்கள் மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கிறத பாக்குறோம். எத்தனையோ நாடுகள்ல பாக்குறோம். ட்ரம்ப் மிகப்பெரிய உலக பெரிய அண்ணன் சொன்ன ட்ரம்பை வெள்ளை மாளிகையிலிருந்து மக்கள் சேர்ந்து விரட்டி விட்டதை பார்க்கிறோம். அங்க இருக்கிற நீதிமன்றங்கள் சரியா செயல்படுறத பாக்குறோம். பக்கத்துல இருக்கிற இலங்கையில பார்த்தோம். கோத்தபய ராஜபக்சே அந்த குரூப்பையே அதிபர் மாளிகைக்குள்ள பூந்து மக்கள் விரட்டி விட்டதை பார்த்தோம்.
அங்கே இருக்கிற நீதிமன்றங்களுடைய செயல்பாடு அதற்கு துணையாக இருக்கிறத பார்த்தோம். மக்களுடைய கிளர்ச்சிக்கு, மக்களுடைய எண்ணங்களுக்கு துணையாக இருக்கிறது நீதிமன்றங்களுடைய செயல்பாடு. ஆனால் இங்கே நீதிமன்றம் கடுமை காட்டுற மாதிரி தெரியுது, நீதிமன்றம் வந்து வாழ் வீசுற மாதிரி தெரியுது, அதுக்கப்புறம் அப்படியே அது அடங்கி போயிருது. என்ன நடக்குது? எப்படி சுப்ரீம் கோர்ட் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு? இன்றைக்கு நீதிமன்றங்களால தானே இந்த விவரங்கள் வெளியே வந்திருக்கு. அப்போ நீதிமன்றத்தின் மீது மக்கள் நம்பிக்கை வீண் போகலன்னு தானே சொல்ல முடியும். நீதிமன்றத்துக்கு மக்கள் போய் போராடி போராடி இதை வாங்க வேண்டியிருக்குது. இது 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 ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய விஷயம் தான், இதை நான் மறுக்கல. எத்தனையோ விஷயங்கள் அவநம்பிக்கை ஏற்பட்ட போதும் இன்னைக்கு நம்பிக்கை துளிர்விடக்கூடிய வகையில் உச்ச நீதிமன்றம் இந்த விஷயத்துல செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் பிஜேபி அதை எவ்வளவு சேலஞ்ச் பண்ணுது பாருங்க. எஸ்பிஐ என்ன சொல்லுச்சு? 3 மாசம் அவகாசம் கேட்டாங்க, எங்களால் இப்ப தர முடியாதுன்னாங்க. அப்ப தர முடியாதுன்னு சொன்னவங்க எப்படி வந்து ஒரு நைட்ல கொண்டு கொடுத்தாங்க? சரி, என்னடா ஒரு நைட்ல கொண்டு கொடுக்குறாங்க, உடனே தேர்தல் ஆணையமும் ஃபிக்ஸ் பண்ண டேட்டுக்கு முன்னாடியே அதை வெளியிடுறாங்கன்னு பார்த்தா அது அதை விட பெரிய ஃப்ராடா இருக்கு. எங்க தலைவர் வந்து திருச்சி மாநாட்டில் சொன்னார், மோடி ஆட்சி ஒரு ஃப்ராடு ஆட்சின்னு சொன்னார். எல்லாரும் வந்து அப்படியே திகைச்சு போயிட்டாங்க, என்ன இப்படி சொல்றாரு, ஃப்ராடுங்கிறாரு அப்படின்னு. இப்போ ஃப்ராடுங்கிறது தெரியுதா? ஏன் சொன்னாருன்னு தெரியுதா? இதை விட ஒரு ஃப்ராடு தானே உண்டா? ஒரு பொதுத்துறை வங்கியை இந்த அளவுக்கு மோசடி செய்வதற்கு மோடி வந்து இன்னைக்கு வந்து களத்தில் இறக்கி விட்டுருக்காரு பாருங்க. மக்கள் பணத்தால் இயங்கக்கூடிய, ஏழை எளிய மக்கள், கோடான கோடி மக்களினுடைய பணத்தால் இயங்கக்கூடிய ஒரு வங்கி மக்களின் பக்கம் நிற்காம மோடியின் பக்கம் நிற்குது, பிஜேபியின் பக்கம் நிற்குது. சுப்ரீம் கோர்ட் இவ்வளவு சொன்ன பிறகும் கூட வெக்கமே இல்லாம எஸ்பிஐ வந்து மோடியை காப்பாத்துறதுக்கு, பிஜேபியை காப்பாத்துறதுக்கு இப்படி பின்னாடியே ஓடுதுங்க. இவ்வளவு அம்பலப்பட்டாச்சு. எஸ்பிஐ இதுக்கு மேல அம்பலப்பட என்ன வேணும்? நான் என்ன சொல்றேன், ஏன் இந்த எஸ்பிஐ கண்டிச்சு இந்த நாட்டில் ஒரு கிளர்ச்சி வரலன்னு எனக்கு இன்னும் விளங்கலையே. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஒரு கிளர்ச்சி நடந்ததுல, டெல்லியை முற்றுகையிட்டாங்கல்ல, ஓராண்டு நாடாளுமன்றத்தை முற்றுகையிட்டாங்கல்ல. இந்த எஸ்பிஐ நம்ம மக்கள் வழிப்பணத்தால் இயங்கக்கூடிய இந்த எஸ்பிஐ இந்த அளவுக்கு மோடியை காப்பாற்றுறதுக்கும், மோடிக்கு பணம் கொடுத்த கார்பரேட்டை காப்பாற்றுறதுக்கும் இப்படி வரிஞ்சு கட்டிட்டு களத்தில் இறங்கி இருக்குன்னு ஒரு கொந்தளிப்பு இல்லையே. அதுக்கப்புறம் தேர்தல் ஆணையம் அதுக்கு மேல செயல்படுத. அப்ப சுப்ரீம் கோர்ட்டுமே வந்து இதெல்லாம் வந்து வேடிக்கை பார்க்க கூடாது. இந்த கண்டனம், இந்த கெடு விதிப்பு இதெல்லாம் பத்தாது. இதெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் திருந்தக்கூடியவங்க கிடையாது அவங்க. அப்படின்னா அவங்க சொன்னாங்கல்ல, சுப்ரீம் கோர்ட் சொன்ன உடனே அதை செஞ்சிருக்கணும்ல. ஆனா சொன்ன செஞ்சாங்களா? சொல்லி ஒரு மாசம் வந்து காத்திருந்துட்டு 1 மாசம் கழிச்சு வந்து என்ன சொல்றாங்க, எங்களுக்கு வந்து அவகாசம் வேணும், நாங்க வந்து இன்னும் அந்த தரவுகள் எல்லாம் ரெடி பண்ணல. அப்ப 1 மாசம் என்னையா பண்ணிட்டு இருந்த? தீர்ப்பு கொடுத்து 1 மாசமா என்ன பண்ணிட்டு இருந்த? 26 நாட்களாக என்ன பண்ணிட்டு இருந்த? அந்த கேள்விக்கு பதில் இல்லை. அப்ப அலட்சியம். சுப்ரீம் கோர்ட் தானே பாத்துக்கலாம் அப்படின்னு அலட்சியம். ஏன்னா சுப்ரீம் கோர்ட் நீதிபதியை தூக்கி வெளியே போட்டுட்டு மோடியால ஒரு தேர்தல் ஆணையத்தை உருவாக்க முடியுதுல்ல. தேர்தல் ஆணைய தேர்வு குழு வந்து மோடியால உருவாக்க முடியுது, பிஜேபியால உருவாக்க முடியுது. அந்த தேர்தல் ஆணையத்தை வச்சு தான் நினைச்சதெல்லாம் செய்ய முடியுது. என்ன சுப்ரீம் கோர்ட்டுக்கு என்ன கோபம் வந்துருச்சு? அதுல தேர்தல் ஆணையம் முறையாக தானே செயல்பட்டு சொல்றாங்க. 15ஆம் தேதி தான் வெளியிடணும்னு சொன்னாங்க. 1 நாட்களுக்கு முன்பாகவே தேர்தல் ஆணையத்துல ஆள் பற்றாக்குறை இருக்கு, ஒருத்தர் மட்டும்தான் இருக்கிறாரு. நேற்று தான் 2 பேரை நியமிச்சிருக்கிறாங்க. அந்த சூழல்லையும் தேர்தல் ஆணையம் தனது கடமையை செம்மடை செஞ்சதுதானே சொல்றாங்க. இருக்கும் போதும் தேர்தல் ஆணையம் துரிதமா ஏன் செயல்பட்டதுன்னா அது ஒண்ணுமே இல்லைங்கிறதுனால தான். இவ்வளவு வாத பிரதிவாதங்கள் நடந்து, இவ்வளவு கெடு விதித்து, 24 மணி நேர கெடு, உடனே எஸ்பிஐ பயந்துருச்சு, எஸ்பிஐ கொண்டு கொடுத்துருச்சு. நம்ம எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம்ல. கொடுத்தது என்ன? சோசியல் மீடியால எழுதுறாங்க, இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலாமே அப்படின்னு எழுதுறாங்களே. அதுக்கு என்ன பொருள்? ஒண்ணுமே இல்லை. அதுல கொடுத்தவங்க லிஸ்ட் இருக்கு, வாங்கினவங்க லிஸ்ட் இருக்கு. யார் யாருக்கு கொடுத்தாருங்கிற லிஸ்ட் இல்ல. அதுல அது கேட்டதே அதுக்காகத்தானே. இந்த லிஸ்ட்டை எதுக்குங்க கேட்டோம்? கோர்ட் இந்த லிஸ்ட்டை எதுக்கு கேட்டுச்சு? கொடுத்தவங்க லிஸ்ட் ஒரு பக்கம் தனியா இருக்கட்டும், வாங்கினவங்க லிஸ்ட் ஒரு பக்கம் தனியா இருக்கட்டும், எல்லாரும் வீட்டுக்கு போங்கன்னா அதுக்காக கேட்டுச்சு. இதனுடைய பொருள் என்ன? இந்த கோரிக்கை எழுந்ததனுடைய பொருள் என்ன? இதை வந்து உச்ச நீதிமன்றம் கேட்டதனுடைய பொருள் என்ன? யார் யாருக்கு எவ்வளவு கொடுத்திருக்கிறார்கள், யார் அதனால் பயனடைந்திருக்கிறார்கள், இது மக்களுக்கு தெரியணும், நாட்டுக்கு தெரியணும். ஒரு அரசியல் கட்சிக்கு ஒரு நிறுவனம் பணம் கொடுக்குதுன்னா ஏன் கொடுக்குதுன்னு மக்களுக்கு தெரியக்கூடாதா? ஓட்டு போடுற மக்களுக்கு அது தெரியணும்ல. எதுக்கு இந்த பணத்தை கொடுக்குறாங்க? அப்ப தேர்தல் நிதி கொடுக்குறாங்க, குற்றம் இல்லை, சட்டப்படி தான் வாங்கியிருக்காங்க. சட்டத்துக்கு உட்பட்டு தான் எல்லா கட்சிகளும் பணம் வாங்க முடியும். சட்டத்துக்கு அப்பாற்பட்டு வாங்கினா அது குற்றம், அது கிரைமு. ஆனா பணம் கொடுக்கறது வந்து யார் வேணாலும் கொடுக்கலாம், யார் வேணாலும் வாங்கலாம். ஆனா யார் எவ்வளவு கொடுத்தாங்க, யார் எவ்வளவு வாங்கினாங்கிற அடிப்படையான விஷயம் தெரியணுங்கிறதுல என்ன பிரச்சனைன்னு கேட்கிறேன். அது தெரியக்கூடாதா? அது தெரியக்கூடாதுன்னு மல்லு கட்டிருக்கிறது யாரு? எல்லா கட்சிகளும் தான் பணம் வாங்கியிருக்கு தேர்தல் பத்திரத்தின் மூலம். காங்கிரஸுக்கும் வாங்கியிருக்கு, திமுக வாங்கியிருக்கு, எல்லாரும் வாங்கியிருக்காங்க. நாங்க வாங்கல. எங்களுக்கு எங்க கட்சியெல்லாம் வந்து இன்னும் யாரும் பெரிய இந்த கார்பரேட்டுகள் பணம் கொடுக்குற அளவுக்குலாம் இன்னும் வரல. நாங்க
அப்படிலாம் எங்களுக்கு யாரும் தரமாட்டாங்க. ஆனா அதிக பணம் கொடுத்த நிறுவனங்கள்ல முதலிடத்துல இருக்கிறது மார்ட்டின் அவர்கள்னு சொல்லப்படுது. அவர் ஈடி ரைடுக்கு அப்புறமா தான் அவர் அதிகபட்சமான 1368 கோடி ரூபாய் தேர்தல் பத்திரங்கள் மூலமா அவர் கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லப்படுதுல. இதை எப்படி பாக்குறீங்க? அப்ப ஈடு ரைடுடைய லட்சணம் என்னன்னு தெரிஞ்சு போச்சா? அப்போ மார்ட்டின் முறைகேடாக தொழில் செய்கிறார், மார்ட்டின் அப்படி செய்கிறார், மார்ட்டின் இப்படி செய்கிறார், அவர் திமுக ஆதரவாளர், அவர் திமுக கூட்டணிக்கு ஃபேவரானவர், அவர் அப்படி அவர் இப்படி, அதனால அவர் தண்டிக்கப்பட வேண்டும், அவர் சோதனை உள்ளாக்கப்பட வேண்டும், அவருடைய நிறுவனங்கள்ல ரெய்டு நடந்தது சரிதான் பிஜேபிக்காரன் ட்ரோல் பண்ணிட்டு இருந்தானே, இப்ப என்ன பதில் சொல்லுவாங்க? அப்போ ரெய்டுக்கு பின்னால் இருப்பது மிரட்டல் தான். அப்போ ஒவ்வொரு கம்பெனியையும் மிரட்டி பணிய வைத்து அதன் மூலம் கட்சிக்கு நிதி பெற்றிருக்கிறது பிஜேபிங்கிறது இன்னைக்கு எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. அதுபோல இன்னைக்கு அந்த மும்பை பூனே இடையே சுரங்கப்பாதை அமைக்கிறதுக்கு எந்த நிறுவனம் எடுத்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு இந்த தடுப்பூசிக்கான நிறுவனம் இப்படி ஒவ்வொன்றா அதுல இப்போ தேடி தேடி பார்த்து மேட்ச் பண்ணி பார்க்கும்போது மோடி அரசால் ஒப்பந்தங்கள் பெற்றவர்கள், மோடி அரசால் பயன்பெற்றவர்கள், பயன்பெற்ற கார்பரேட்டுகள் அவ்வளவு பேரும் அந்தந்த நேரத்துல கொண்டு பணத்தை கொடுத்துருக்கான். அப்ப கட்சிக்கு பணத்தை கொடுத்துட்டு ஆட்சியில பயனடைஞ்சிருக்கான். இதைத்தானே நீங்க அந்த காலத்துல 10 வருஷத்துக்கு முன்னாடி 2G ஸ்பெக்ட்ரம் வச்சுக்கிட்டு பேசுனீங்க. கலைஞர் டிவிக்கு காசு கொடுத்தவன் தான் 2G ஸ்பெக்ட்ரம்ல ஏலம் எடுத்திருக்கான்னு சொல்லி தானே நீங்க பிரச்சனையை கிளப்புனீங்க. நாங்க கடன் தான் பெற்றிருக்கோம், அதை திருப்பி கொடுத்துட்டோம்னு கலைஞர் டிவி சொன்னதை ஏத்துக்கிட்டீங்களா? எவ்வளவு பெரிய பரப்புரை செஞ்சீங்க. கனிமொழி சிறைக்கு போனாங்களா இல்லையா? கலைஞர் டிவியில ஒரு பங்குதாரர் என்கிற அந்த ஒரு விஷயத்துக்காக அவங்க சிறைக்கு போனாங்க. இப்ப யார் சிறைக்கு போனா சொல்லுங்க? இந்த தடுப்பூசி கொடுத்த கம்பெனி ஏலம் எடுத்த கம்பெனி பணம் கொடுத்துருக்கான், சிறைக்கு போனானா? கொடுத்த யாராவது சிறைக்கு போனாங்களா? இந்த ஒப்பந்தத்தை கொடுத்த மோடி அரசியல யாராவது சிறைக்கு போயிருக்காங்களா? இந்த சுரங்கப்பாதை ஏலம் எடுத்த அந்த கம்பெனி ஏலம் கொடுத்ததுக்காக மகாராஷ்டிரா அரசு பிஜேபி அரசுல யாராவது சிறைக்கு போயிருக்காங்களா? தமிழ்நாடு அரசு நாங்களே தமிழ்நாட்டில் உற்பத்தி பண்றோம்னு சொல்றது கூட அனுமதி மறுத்தாங்க அந்த காலகட்டத்தில். அதுதான் சொல்றேன். அப்போ ஏர்போர்ட்டை கொடுத்துற கேரளா அரசு திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டை நாங்க நடத்துறோம்னு சொல்லிச்சு. கேரளா அரசு கேட்டும் கொடுக்காம அதானிக்கு தூக்கி கொடுத்துச்சு மோடி அரசு. அப்போ அதானிக்கு கொடுப்பதற்கு பின்னால் அதானி பிஜேபிக்கு எவ்வளவு கொடுத்தார் எப்படி தெரிய வரும்? இது வெளியிட்டாதானே தெரிய வரும். அப்போ இப்படி தெரிந்து விடக் கூடாது அப்படின்னு அதை மறைப்பதற்கு இவ்வளவு பெரிய போராட்டத்தை பிஜேபி நடத்திக்கிட்டு இருக்குது. அதற்கு எஸ்பிஐயும் துணை போகுது, நம்முடைய வங்கி துணை போகுது, மக்கள் வங்கி துணை போகுது, தேர்தல் ஆணையம் தன்னாட்சி பெற்ற அமைப்பு, அரசியல் கட்சி சார்பற்ற அமைப்புன்னு சொல்லக்கூடிய அந்த யோக்கியமான அமைப்பு இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனத்தை செய்யுது. எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் இது, எவ்வளவு பெரிய மோசடி இது, மக்களை ஏமாற்றுகிற மோசடித்தனம் இது. இப்படி ஒரு அரசியல் கட்சி செயல்பட அனுமதிக்கலாமா? ஒரு அரசியல் கட்சி தன்னாட்சி பெற்ற அமைப்புகளை இப்படி ஃப்ராடுத்தனம் செய்யறதுக்கு அழைச்சிக்கிட்டு போத இது அனுமதிக்க முடியுமா? அப்ப இந்த நாட்டில் ஒரு அமைதி நிலவுது. அதுதான் மிகப்பெரிய அச்சமா இருக்கு. இது எந்த நாட்டிலையும் இப்படி நடக்க முடியாது, விட மாட்டாங்க. அங்க இருக்கக்கூடிய சிவில் சொசைட்டி விடாது, அங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் விடாது, அங்க இருக்கக்கூடிய நீதி அமைப்பு முறை அதை அனுமதிக்காது. எவ்வளவு பெரிய நாடா இருந்தாலும் சரி. எத்தனை சர்வாதிகாரிகள் வீழ்த்தப்பட்டிருக்காங்க. எப்படி வெறுமனே மக்கள் போய் வீழ்த்திட முடியுமா? அப்போ மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய அமைப்புகள் எல்லா பக்கமும் வேலை செய்யணும், ஊடகங்கள் வேலை செய்யணும், நீதிமன்றம் வேலை செய்யணும், ஜனநாயகத்தினுடைய மற்ற அமைப்புகள் வேலை செய்யணும். ஒரு கட்டம் வரைக்கும் வேற வழி இல்லை, ஆட்சியில் இருக்காங்க கேட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இடி சொல்லலாம், மற்ற அமைப்புகள் சொல்லலாம். எல்லாவற்றுக்கும் ஈடியும் வருமான வரித்துறையும் சரண்டர் ஆகி போனா அந்த இன்ஸ்டிடியூஷன் என்ன ஆகிறது? அப்ப அந்த அமைப்புகளுக்கு ஒரு தார்மீக ஒரு கடமை வேணும்ல, அவங்களுக்கு இந்த மக்கள் பற்றி ஒரு அக்கறை வேணும்ல. அப்போ முழுக்க நேத்து கூட போய் ராமநாதபுரம் எம்பி நவாஸ்கனி ஆபீஸ்ல போய் நிக்குது இடி. என்ன நடக்குதுங்க? அப்போ நீங்க ஏற்கனவே மாற்றின மிரட்டி தான் பணம் வாங்கியிருக்கீங்கன்னு இப்ப தெரிஞ்சு போச்சு. ஒப்பந்தங்களை கொடுத்து தான் நீங்க பணம் வாங்கியிருக்கீங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப அரசு ஒப்பந்தங்களை எதிர்பார்த்து கொடுப்பது குற்றம், சட்டவிரோதம் அது. அப்ப அதை செஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு ஒவ்வொன்றா தெரிய வருது. நீங்க பட்டியல் உண்மையான பட்டியல் வெளியிடாமலேயே இன்னைக்கு தெரிஞ்சு போச்சு. நீங்க இதை தனியாகவும் அதை தனியாகவும் கொடுத்ததை வச்சு இன்னைக்கு ஒப்பிட்டு பார்த்து மக்களாக கண்டுபிடித்து இன்னைக்கு இவ்வளவு உண்மை தெரிய வந்திருக்குதுன்னா இவங்க பட்டியலை வெளியிட்டா இல்ல நடக்கிற நிகழ்வுகள் எல்லாமே பாஜகவுக்கு எதிராக போறது மாதிரி இருந்தாலும் அதை பாஜக தனக்கு சாதகமாக பயன்படுத்துறதை நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா எஸ்பிஐ வங்கிக்கு உச்சநீதிமன்றம் கடுமையான அதிருப்தி தெரிவிச்சாங்க, உடனே வெளியிடுன்னு சொன்னாங்க. எஸ்பிஐயும் வெளியிட்டாங்க, ஆனா சரியான தகவல் இல்லைன்னு இப்ப தெரியுது. தேர்தல் ஆணையத்துல ராஜினாமா பண்றாரு, புதிதாக ஆணையர்களை நியமிக்கிறாங்க, அடுத்ததாக சிஏ கொண்டு வராங்க, தேர்தலை கூட விரைவில் அறிவிப்பாங்கல்ல. எல்லாமே பாஜக தொடர்ந்து மடமாற்று முயற்சியில் ஈடுபட்டு அதுல வெற்றியும் பெறுறாங்கல்ல. இது என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? பிஜேபி எதை வேணாலும் செய்யலாம், யாரும் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துருச்சு. ஆனால் அது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது.
இது வந்து மக்கள்கிட்ட இப்போ ஒவ்வொன்றா அம்பலப்பட்டுட்டு வருது பாருங்க. இப்போ இதெல்லாம் தெரியாமலேயே அவங்க வந்து இவ்வளோ நாளாக கடத்திக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் தான் தேசபக்தர்கள்னு சொல்லிட்டு இருந்தாங்க, எங்களை போல உண்டான்னு கேட்டுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஒவ்வொன்றா அம்பலப்பட்டு வருது இல்லை, ஊழலுக்கு அப்பாற்பட்டவங்க நாங்கன்னு சொன்னாங்க, கருப்பு பணத்தை ஒழிப்போன்னாங்க. எல்லாமே வெறும் வந்து ஒரு பித்தலாட்டம் அப்படிங்கிறது, ஃபேக்கு அப்படிங்கிறது இன்னைக்கு தெரிஞ்சு போச்சுல்ல. அப்போ எந்த அளவுக்கு நீ எவ்வளோ சயின்டிஃபிக்காக நீ ஊழல் பண்ணியிருக்க. தேர்தல் பத்திரங்கள்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அதுலேயும் வந்து இப்போ வெளியிட்டதில் கூட 2018-19 கொடுக்கப்பட்ட பத்திரங்கள் 2500 கோடிங்கிறாங்க. அதுக்கான விவரம் எதையும் வெளியிடலைங்கிறாங்க. 2019 2024 வரைக்கும் தான் இப்போ வெளியிட்டது கூட வந்திருக்குது. அந்த 2018-19 பிஜேபிக்கு மட்டுமே 95% பணம் போயிருக்குங்கிறாங்க இன்னைக்கு. அதுவும் வெளியிடலை பாருங்க. அப்போ அந்த தகவல் மறைக்கப்பட்டிருக்குது. இந்த கொடுக்கப்பட்ட தகவலில் கூட கொடுத்தவங்க தனியாக இருக்குது, வாங்கினவங்க தனியாக இருக்குது. கொடுத்தது யாரு, வாங்கினது யாருன்னு இல்லை. என்ன எவ்வளவு பெரிய மோசடித்தனம் இது! என்ன எங்கே போகிறது? இவர் பிடிஆர் சொன்ன மாதிரி நடுங்குது இதெல்லாம் பார்க்க போகும்போது. எனவே இது வந்து அனுமதிக்க முடியாது. உச்சநீதிமன்றத்தின் கையில் தான் இருக்குது இதெல்லாம். உச்சநீதிமன்றம் தெளிவாக தீர்க்கமாக வெளிப்படணும். இந்த சூடு பத்தாது. பிஜேபி வந்து உச்சநீதிமன்றத்தை தான் சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்குது. மக்களை ஏய்க்கிறதுக்கு, மக்களுக்கு எதிரான முடிவை எடுப்பதற்கு அவங்க துணிஞ்சிட்டாங்க நல்லா தெரியும் போது நீதிமன்ற தலையிடணும்ல. எத்தனை வழக்கில் வந்து சூமோட்டோவா வந்து நீதிபதிகள் வந்து வழக்கு எடுக்கிறாங்க, முடித்து வைக்கப்பட்ட வழக்கையெல்லாம் தோண்டி எடுக்கிறாங்க. இங்கே பார்க்குறோம் தமிழ்நாட்டில் கீழமை நீதிமன்றங்களில் தீர்ப்பு கொடுக்கப்பட்ட விஷயங்களை தானா முன் வந்து எடுத்து விசாரித்து தண்டனை கொடுப்பாங்களாம். இந்த கூத்தெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. அந்த அளவுக்கு நீதி நிலநாட்டை வந்து வானத்திலிருந்து பொத்து வந்து குதிச்சுட்டாங்க நீதிமான்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழலை பார்க்கிறோம். அந்த நீதிமான்கள் இருக்கக்கூடிய நாட்டில் இப்படி நடக்குத. இதுக்கெல்லாம் தானா முன் வந்து எடுக்கணும். உச்ச நீதிமன்றம் தானா முன் வந்து டிஸ்மிஸ் செய்யணும். இந்த அரசை டிஸ்மிஸ் செய்யணும்ல. எவ்வளவு பெரிய விஷயம்! நீங்க சுப்ரீம் கோர்ட் நீதிபதியை தூக்கி வெளியே போட்டுட்டு தேர்தல் ஆணையர் நியமனத்தை வந்து நடத்துறாங்க. எதிர்கட்சி தலைவர் வந்து அதுல இருக்கணும். அந்த எதிர்கட்சி தலைவரின் குரலுக்கு மதிப்பு இல்லாம இவங்களுடைய மெஜாரிட்டியை பயன்படுத்தி ஒன்ன செய்யறாங்க. போட்டது யாருன்னு பார்த்தா காஷ்மீர் விஷயத்துல இவங்க சொன்னதை செஞ்சவர், ராமர் கோயில் விஷயத்துல இவங்க சொன்னதை செஞ்சவர், அமித்ஷா கீழே பணியாற்றியவர். அந்த துறையில வந்து இவங்க சொன்னதையெல்லாம் செஞ்சு கொடுத்த ஒருத்தரை தேடி பிடிச்சிட்டு வந்து தூக்கி போடுறாங்க தேர்தல் ஆணையரா. இவர் நடத்துற தேர்தல் என்ன லட்சணத்துல இருக்கும்? ஏற்கனவே தேர்தல் எப்படி முறைகேட நடக்குதுங்கிறது சண்டிகர் மேயர் தேர்தல் சாட்சியா இருக்கு. தேர்தல் அதிகாரி எப்படிப்பட்ட கேவலமா செயல்படுவாங்கிறத இதே சுப்ரீம் கோர்ட் நின்று கண்டிச்சு உறுதிப்படுத்தி அங்க இந்தியா கூட்டணியினுடைய வெற்றி தான் உண்மையான வெற்றிங்கிறத இன்னைக்கு நாட்டுக்கே வெளிச்சம் போட்டு காட்டி இருக்குது. அப்ப சுப்ரீம் கோர்ட்டுக்கு தெரியுது இல்ல, இது தெரியுது இல்ல. சண்டிகர் மேயர் தேர்தலில் என்ன நடந்துச்சு, தேர்தல் அதிகாரிகள் என்ன மனநிலையில இருக்கிறாங்கிறது அப்பட்டமா சுப்ரீம் கோர்ட்டுக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கு பிறகு என்ன உங்களுக்கு இதுல வேண்டி கிடக்குது? அப்போ அவசரமா செய்யுது தேர்தல் ஆணையர். திடீர்னு அவசரமா ராஜினாமா பண்ணிட்டு போறாரு. உடனே அடுத்த நாளே தேர்தல் ஆணையர் வந்து அவசரமா அவங்களுக்கு வேண்டியவர்கள் நியமிக்கப்படுறாங்க. அதுல சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுடைய கருத்து கிடையாது. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை தூக்கி வெளியே போட்டாச்சு. எதிர்கட்சி தலைவருக்கு தகவலே தெரியாதுங்கிறார். சொன்னார்ல, திடீர்னு 6 நிமிஷத்துக்கு முன்னாடி கொடுத்தாங்க ஒரு லிஸ்ட்டை. நாங்க பார்த்த லிஸ்ட் வேற. இவங்க திடீர்னு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு லிஸ்ட்டை கொடுத்து அதில் என்னுடைய விருப்பம் இல்லைன்னு நான் தெரிவிச்சுட்டேன், ஆனால் அவங்க போடுறத போட்டுட்டாங்க. இது நியமனமா? இது ஜனநாயக அடிப்படையிலான நியமனமா? பிஜேபியே தான் விரும்புகிறவரை தேர்தல் ஆணையராக நியமிப்பது என்பது ஒரு ஜனநாயக தேர்வு முறையா? அப்போ பிஜேபி விரும்புகிறவரே நாளைக்கு பிரதமர்னு சொல்லிட்டு போயிடலாமா? எதுக்கு ஓட்டு, எதுக்கு தேர்தல், எதுக்கு மக்களின் விருப்பம்? அப்படி ஒன்றும் தேவையில்லையா? ஏன்னா இப்போ தேர்தல் ஆணையரை நியமிக்கிற விஷயத்தில் அந்த ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லை. அந்த எல்லாரும் சேர்ந்து முடிவு எடுக்கிற அந்த முடிவு இல்லாமல் போயிடுச்சு. இப்போ பிஜேபியே முடிவு எடுக்குது. அப்போ தேர்தலை நடத்தக்கூடிய தேர்தல் ஆணையரை பிஜேபி தேர்ந்தெடுக்குது. அந்த தேர்தல் ஆணையர் நடத்தக்கூடிய தேர்தலின் மூலம் யாரை தேர்ந்தெடுக்கிறது? விரும்புகிற ஆட்சியாளர்களை தேர்வு செய்ய முடியுமா? அப்போ விரும்புகிற ஆட்சியாளர்களை மக்கள் தேர்வு செய்துவிடக் கூடாது என்பதற்காக தான் விரும்புகிற ஒருவரை கொண்டு வந்து தேர்தலை நடத்துது பிஜேபி. அந்த தேர்தல் ஆணையர் நடத்தக்கூடிய தேர்தலின் மூலம் வெளிப்படைத்தன்மை இருக்குமா? எல்லா கட்சிகளுக்கும் குரலுக்கு அங்கே மதிப்பு இருக்குமா? மக்களின் விருப்பங்கள் வெளிப்படுமா? ஒண்ணுமே நடக்காது. பிஜேபி என்ன சொல்லுதோ அதை அந்த தேர்தல் ஆணையர் கேட்பாரு. அந்த தேர்தல் ஆணையர் என்ன சொல்றாரோ அதன்படி தேர்தல் முடிவுகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதைத்தான் நாங்க அச்சமா வெளிப்படுறோம். ஒரு இந்தியா என்பது உலகத்திலே மிகப்பெரிய ஜனநாயக நாடு. இந்தியாவுடைய தேர்தல் முறை என்பது உலகத்துக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு தேர்தல் முறை. அதுக்கு வந்திருக்கிற கேடை பாருங்க. யாரால வந்திருக்குது? பிஜேபியால் வந்திருக்குது. ஆனால் பிஜேபி இந்த நாட்டில் எல்லாராலும் நேசிக்கப்படுற கட்சியா, மிகப்பெரிய ஆதரவு இருக்கு அவங்களுக்கு.
இந்து ஓட்டையெல்லாம் ஒருங்கிணைச்சிருச்சான், இந்த நாட்டில் 80 கோடிக்கு மேற்பட்ட இந்துக்கள் இருக்கிறார்கள், அவங்களுக்கு அத்தாரிட்டி பிஜேபி தானா அப்படின்னா எதுக்கு அந்த பதட்டம் உனக்கு? எதுக்கு நீ வந்து ஒரு எஸ்பிஐ தகவலை கூட வெளியிடக்கூடாதுன்னு இவ்வளோ பதற? எதுக்கு போய் நீ விரும்புகிற தேர்தல் ஆணையர்களை கொண்டு போய் தேர்தல் ஆணையத்தில் போடுற? எதுக்கு இந்த மாதிரி எந்த தகவலும் வெளியிடக்கூடாது, வெளிவந்துடக்கூடாதுன்னு பதற? எதுக்கு பிற கட்சிகள்லேருந்து ஆள் பிடிக்கிற? எதுக்கு சுப்ரீம் கோர்ட் நீதிபதியை தூக்கி வெளியே போடுற? என்னென்ன கூத்து நடக்குது பாருங்க. எதை கேட்டாலும் அதை காணோம், ஃபைலை காணோம். ஏதாவது விசாரணை கேட்டால் ஃபைலை காணோம். அங்கே தீ பிடிச்சிருச்சு, அங்கே அதாயிடுச்சு, இங்கே இதாயிடுச்சு. எதுலையாவது ஒன்றில் பிஎம் கேர் ஃபண்டை பற்றி கேட்டால் விவரம் கிடையாது, அதை பற்றி கேட்டால் விவரம் கிடையாது, இதை பற்றி கேட்டால் விவரம் கிடையாது. அந்த லிஸ்ட்டில் இன்னைக்கு இந்த விஷயமும் நிற்கிது. கடைசியில் எங்கே கை வைக்கணுமோ அங்கே கொண்டு கை வச்சுட்டாங்க தேர்தல் ஆணையர் விஷயத்தில். இது நாட்டுக்கு நல்லதல்ல. சுப்ரீம் கோர்ட் இதில் ரொம்ப வெளிப்படையாக தீர்க்கமாக வெளிப்பட்டு ஒரு நல்ல முடிவை நாட்டுக்கு தரும் என்று நாட்டு மக்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். அப்படி சுப்ரீம் கோர்ட் செய்ய தவறினால் மக்களே களத்தில் இறங்க வேண்டிய நிலைமை வரும். உலக நாடுகள் பூரா பார்த்துருக்குறோம், வரலாறு முழுக்க பார்த்துருக்குறோம். எந்த சர்வாதிகாரமும் நின்று நிலைத்ததாக சரித்திரம் இல்லை, மக்களால் வீழ்த்தப்படும். மக்களிடையே எழுச்சி வரணுங்கிறீங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் தேர்தல் காலத்தில் என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடக்கிறதுங்கிறத. நிறைய தகவல்களை நேயர்களுக்கு பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி.